ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் அந்த பகுதியை எடுத்து வைத்து வாசிக்கும்போது கவனித்து கேட்டுக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வெளிப்பட்டு மாம்சத்தில் வெளிப்பட்டு 33 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவருடைய ஊழியத்தின் நாட்களில் அநேக முறை பாடு மரணத்தை குறித்தும் இவ்விதமாக தான் மரிக்கப் போகிறேன், ரத்தம் சிந்த போகிறேன் என்று சொல்லி பல நேரங்களில் அவருடைய செய்திகளிலே அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவ்விதமாக ஒரு குறிக்கப்பட்ட நாள் வந்தது. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அந்த குறிக்கப்பட்ட நாளிலே அவர் தன்னை முழுவதுமாக கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இதெல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் சிலுவிலே அறையப்பட்டார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் வாசித்த அந்த பகுதியில் எல்லாவற்றையும் நாம் விளக்கமாக அறிந்து கொள்கிறோம். அவர் மரித்து அடக்கமிட போகும்போது அவருடைய அடக்க ஆராதனைக்காக உதவி செய்த ஒரு மனிதன் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்பவன் அதுக்கு உதவியாக இருந்தான். அந்த காலத்தில் இருந்த ரோம பேரரசினுடைய காவலர்கள் அந்த கல்லறையில் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்கு உள்ளாக நான் அதை திரும்ப கட்டுவேன் என்று தன்னுடைய பாடு மரணத்தை குறித்தான் அப்படி சொன்னார். ஒருவேளை அவர்கள் அதை விளங்கி கொள்ளாவிட்டாலும் பின்னாட்களில் அவர் அறிந்து கொண்டபடியினாலே அந்த காவலர்களை காவல் காக்க வைத்தார்கள். அதைத்தான் நாம் இப்போ வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். வாரத்தில் முதல் நாள் காலையில் மரியாளும் மகதலேனா மரியாளும் இயேசுவின் வார்த்தையை நம்பி அதிகாலை இருட்டோடு ஓடுறாங்க பாருங்களேன். அல்லேலூயா. ஆம், இன்றைக்கி அதிகாலையில் 2 மணி அளவில் நான் எழுந்து பார்த்தேன். அருமையான ஒரு ஆராதனை சத்தம் பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த அவங்களெல்லாம் நம்ம பெயர் கிறிஸ்தவன்னு சொல்கிறோம், 2 மணி அளவில் அதிகாலையில் அருமையான சகோதரியுடைய பாடல் கேட்டு நானும் வெளியே வந்து அவளோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள் மகிழ்ந்தேன். ஆமேன். ஆனால் நமக்கு ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வருவது என்றால் பல தடைகள். ஆனால் உண்மையிலேயே இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த ஒரு நாளாக இருக்கிறது. ஆக வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் மரியாளும் மகதலேனா மரியாளும் கல்லறையில் வந்து விதமாக பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த செய்தியை கேட்டு அப்புறம் இன்னும் 2 பேர் வர்றாங்க. யாராவது பேதுருவும்
யோவானும் அங்கே வருகிறதெல்லாம் பின்னால் உள்ள வசனங்களே நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரியாளை பார்த்த உடனே மரியாள் இயேசுவின் பக்கத்தில் வரும்போது இயேசு சொன்னார், நீ என்னை தொட வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் 8 நாளைக்கு பிற்பாடு அவர் மறுபடியுமாக சீஷர்களை சந்தித்த போது தோமாவை பார்த்து சொல்கிறார், நீ என்னை என்ன செய்யணும், தொட்டு பார், உன் விரலை என் விழாவிலே விட்டு பார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாம் படித்தால் அதை விளங்கிக் கொள்ளலாம். அந்த தோமாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னதை நாம் அந்த வசனத்தில் யோவான் 20:27 வசனம் முதல் அறிந்தால் வாசித்தால் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே விசுவாசமானது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் காணப்படாதவருடைய நிச்சயமாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. ஆகவேதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அவருடைய சரீரம் ஒன்று இருந்தது, ஆனால் அது மறுரூபமான ஆவிக்கேற்ற ஒரு சரீரமாக இருந்தது. ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை அதனால் சொரூபம் ஒன்றும் ஆவியான தேவன். ஆகவே தான் நம்ம உலகம் முழுவதும் இந்த நாளில் அவர் அசைவாடி கொண்டு எல்லாருடைய ஆராதனையிலையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லையா சொல்லுங்களேன். ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால தான் இந்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பவுல் சவுலாக இருந்த நாட்களில் தமஸ்குவை நோக்கி அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது அந்த வெளிச்சம் அவனை சந்தித்து அதுக்கப்புறம் அவன் எச்சரிக்கப்பட்டு அனனியாவிடத்தில் போய் அவன் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவராகிய இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவன் பவுலாக மாறி அநேக ஊழியங்களை செய்ததாக வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய முழுமையான மகிமையை நாம் ஒருவரும் பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? முடியாது. ஏதாவது சாயலை மோசையின் வாழ்க்கையில் கூட நீர் எனக்கு உம்மை முகத்தை காண்பியும் என்று கேட்டபோது அவர் முகத்தை காட்டவில்லை, முதுகைத்தான் காட்டினார். ஏனென்றால் நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். சாலமோன் ஒரு இடத்துல சொல்லும்போது தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாராம்? காரிருளிலே வாசம் பண்ணுகிறார். ஆமேன், அல்லேலூயா. அவர் காரிருளிலே வாசம் பண்ணுகிறனால தான் கொஞ்சம் அவருடைய சாயலை நாம் அறியக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போதெல்லாம் ஒரு ஓட்ட கண்ணாடி எடுத்துட்டு அதை புகைப்பிடித்து அதிலிருந்து பார்த்தால் அது தெளிவாக தெரிகிறது போல. ஆகவே சாலமோன் சொல்லும்போது அவர் கர்த்தர் காரிருளிலே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலையும் அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நமக்கும் அந்த மறுரூப நிலையை அடைவதற்கு அவர் சொல்றாரு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைய வேண்டுமாம். இதுதான் அவர் நமக்கு தந்திருக்கிற விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததில் முதற்பலன் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் முதற்பலன், நாம் எல்லாரும் அதை தொடர்ந்து அந்த முதல் பலன் ஆவதற்கு நம்ம ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததிலே முதல் பலன் ஆனார், அதுக்கு பின்பு அவருடையவர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் பார்த்தா அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லி அநேக முறை நாம் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உயிர்த்தெழுதலில் பல வரிசைகள் உண்டு. அதில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தில் தான் இப்போ நம்ம மத்தியிலும்
இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். ஆராதனை வேளையில் எத்தனை பேர் ஆண்டவரை தரிசித்தீங்க? எத்தனை பேர் அவரை அனுபவிச்சீங்க? எத்தனை பேர் அவரோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசினீங்க? ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேலான அனுபவமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு நம்மை சந்தோஷமாக ஆசீர்வதித்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஒரு விசேஷித்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால எனக்கும் உங்களுக்கு என்ன நன்மை என்பதை குறித்து சில பகுதியை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ரோமர் நிருபம் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, கவனிங்க, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததுனால தான் அவர் யாரு? தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். எதனால் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் அல்ல, பரிசுத்தமுள்ள ஆவியினாலே தேவசுதன் என்று ரூபிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். பிதாவின் மடியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளையாய் இருந்தாராம். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன். எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே களிகூர்ந்தேன் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். இதையே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தலங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆம், அவரால் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தின்படி முன் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட பிற்பாடு யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது பரிசுத்த ஆவியான புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே ஞானஸ்நான சக்தி நிறைவேறும் போது நேசகுமாரன் பிரியமான பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்ம மேல் ஊற்றப்பட்டு இவ்விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது பல விதமாக அவர் சொன்ன ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், எலியாவாக இருக்கலாம், வேறு தீர்க்கதரிசியில் ஒருவராக இருக்கலாம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, யோசேப்பு மரியாளுடைய மகன் அல்லவா என்று சொல்லி பலர் பல விதமாக சொல்லி கொண்டிருக்கும்போது சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். எப்பொழுதுமே முந்தி பதில் கொடுக்கக்கூடிய பேதுரு, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் வாசித்து பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுரு இயேசுவை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணினான். உடனே இயேசு சொன்னார், இது மாம்சம் இரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இயேசு தம்மை குறித்து அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேகருடைய கல்லறைகள் மூடப்பட்டு, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவருடைய கல்லறையெல்லாம் மூடப்பட்டது மட்டுமல்ல, அது காக்கப்பட்டு அதற்காக சில ஆராதனை செய்கிற கூட்டத்தாரெலாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையானது இப்பவும் இன்றும் அது திறக்கப்பட்ட ஒரு கல்லறையாகவே இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்கும் பரிசுத்தமுள்ள ஆவிக்கும் உள்ள என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி என்று சொல்வது திரித்துவத்தில் 3வது ஒரு நபர். அதுதான் நான் பார்க்கணும். பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவி என்று சொல்லி தீர்க்கதரிசன வசனத்தில் கூட நீங்கள் கேட்டீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 வசனத்தான் அந்த தீர்க்கதரிசனமாக சொன்னாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நம்ம சரீரம் சாவுக்கேதுவான ஒரு சரீரம்தான். ஆனால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய அதே ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், சாவுக்கேதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். அதனால தான் வியாதி நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆவியில் நிறைஞ்சு பாருங்கள், ஒரு விடுதலை கர்த்தர் நிச்சயமாக ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பாஸ்டர் தர்மராஜா அப்படி சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தார். அவருக்கு நான் உதவியாக இருந்தேன். ரொம்ப ஆஸ்துமா வியாதியில் ரொம்ப போராட்டமாக இருக்கும். ஆலயத்துக்கு வர முடியாது. ஆனால் சரியாக ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்து கொண்டிருப்பார். அந்த மெசேஜ் நேரத்தில் ஓடி வருவார். ஓடி வந்து அந்த மெசேஜ் நல்ல டாப் மெசேஜ் கொடுத்துட்டு திரும்ப போய் படுத்துக்குவார். அப்போது அந்த நேரத்துக்கேற்ற கிருபையை பலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. 2ஆம் வகுப்பு படித்த ஒரு பாஸ்டர் இருந்தார். எப்பொழுதும் முழங்கால் நின்று தன்னுடைய மொட்டை தடவி கொண்டே இருப்பார். கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்தாவே 1 மணி நேரம் ஆவி முழங்காண்டு ஜெபம் பண்ணுவார். அப்படிப்பட்ட பயிற்சியில் எங்களுக்கு கற்று தந்ததுனால தான் ஆண்டு இம்மட்டும் எங்களையும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், என்னிலே வாசமாயிருந்தால் நம்முடைய சாவுக்கு எதுவான சரீரத்தை நேசிவார், உயிர்ப்பிப்பா. ஹல்லேலூயா. சிறுகிரி கோட்டாவில் ராக்கெட் விடுறாங்க. அப்போ என்ன நடக்குது தெரியுமா? மிகுந்த சக்தி வாய்ந்த எரிபொருள் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு அது குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி தொடர்கிறது போல. ஆமேன். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு நாம் கர்த்தரை நோக்கி செல்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பலனை கொடுக்கிறார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளோ காரியத்துக்காக போராடுறீங்க, பிரயாசப்படுறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்த ஆவியை கேட்டால் கண்டிப்பாக அவர் பரிசுத்த ஆவியை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்படி அவர் வாக்கு கொடுக்கும்போது நாமே இன்னும் அபிஷேகத்தை பெறாமல் இருக்க வேண்டும். ஆகவே பிரியமான இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த பூமண்டலத்தை விட்டு பர மண்டலத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியார் நமக்கு அவசியம். ஆகவே தான் நிக்கோதேமு போதகன், யூதருக்குள்ளே அதிகாரி, ரொம்ப சிறப்பான ஒரு மேன்மையான மனுஷன், ராத்திரி நேரத்தில் போய் இயேசுவிடத்தில் சில ஆலோசனை கேட்டான். அப்போ சொன்னார், நீ ஜலத்தில் பிறக்கணும், ஆவியில் பிறக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும் என்று சொன்ன. மெய்யாகவே அப்படி என்றால் பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்தி நம்மை பலப்படுத்துவார், பலவீனங்களை நமக்கு உதவி செய்வார். ஆனால் நாம் ரோமர் 1:5 வாசித்தோம், பரிசுத்தமுள்ள ஆவியினால தான் அவர் உயிரோட எழுப்பப்பட்டார். பரிசுத்தமுள்ள ஆவியினால. 5ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. என்னது? பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாக அவர் தேவகுமார் என்று ரூபிக்கப்பட்டார். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, அவன் ஆவி சரியில்லை. என்னது? அவருடைய ஆவி சரியில்லை. அப்படி என்றால் அவருடைய சிந்தை சரியில்லை, அவருடைய மனது சரியில்லை, அவன் நடை சரியில்லை, அவன் நோக்கம் சரியில்லை. பரிசுத்தமுள்ள ஆவி என்று சொல்வது நம்முடைய மனதை சார்ந்ததே ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. நம்ம மனதில், அதாவது ஆவியில் அந்த பரிசுத்தம் நாம் அடைய வேண்டும். சரீரத்தில்
ஆத்மாவிலே மாத்திரமல்ல, ஆவியினால் நாம் பரிசுத்தமாக்கப்படும் போது தான் நம்முடைய மனது சுத்திகரிக்கப்படும், நம்முடைய சிந்தை சுத்திகரிக்கப்படும். ஒரு பாடல் இருக்கிறது, சிந்தையில் மெல்கிசேதேக் முறைமை சந்ததம் சந்ததம் நிலைத்திட அருள் புரிவாய் என்று சொல்லி. அப்போ சிந்தையிலே உள்ள ஒரு பரிசுத்தம். பாவம் என்று சொல்வது மத்தேயு 5:28 சொல்லப்பட்டிருக்கிறது, நினைத்தாவே அதான் சிந்தை. உங்கள் சிந்தை பரிசுத்தமாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டது பரிசுத்த ஆவியினால் அல்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தை நமக்கு வேண்டும். சிந்தையிலே நாம் பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்பது தான் மிக முக்கியம். பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டாலும் போதாது, பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் பூரணத்துக்கு ஏதுவாக கடந்து செல்லணும். சிந்தை கத்த சிந்தையின்படி தான் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். உங்கள் கிரியை ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் சிந்தை என்ன என்பதை கர்த்தருக்கு தெரியும். என்னுடைய சிந்தை என்ன என்று கர்த்தருக்கு தெரியும். சிந்தையின்படி அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆகவே பரிசுத்தமுள்ள ஆவி என்று சொல்வது நம்முடைய சிந்தையிலே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் இந்த மனதை கெடுப்பது தான் பிசாஸ். ஆமென். மனதை கெடுக்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 பவுல் பயத்தோடு சொல்றாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று. ரொம்ப அருமையான நண்பர்கள், நன்றாக சந்தோஷமாக சிலர் இருப்பாங்க. ஆனால் ஒரு காரியத்தை ஏதோ ஒரு இக்கு வச்சு சொல்லிட்டா வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன, நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கிறேன். சென்னையில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தார் ரொம்ப விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா வந்து எப்போதும் ஒரு அந்நியானி பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டிலேருந்து வந்து அந்த அம்மா சொன்னாங்க, உன் வீட்டுக்காரர் ஏன் காலதாமதமாக லேட்டாக வர்றாரு தெரியுமா அப்படி கேட்டான். இந்த வார்த்தையை கேட்டோன்னே இது வரைக்கும் தன்னுடைய வீட்டுக்காரர் வரும்போது ஸ்கூட்டர் சத்தத்தை கண்டே என் வீட்டுக்காரர் வரான்னு கண்டுவாங்க. அருமையாக ஸ்க்ரீன் போட்டிருக்கும், வந்தோடனே ஸ்க்ரீன் எடுத்து விடுவாங்க, வந்தோடனே தண்ணி கொடுப்பாங்க, எல்லா சேவையும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. இந்த அம்மா வந்துச்சு, ஏன் லேட்டாக வரேன்னு தெரிஞ்சுதா கேட்டோடனே மனதில் ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. அப்புறம் கடைசியில் பிளேட்டு பறக்குது, சாப்பாடு அங்கே போகுது இங்கே போகுது, சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க, இப்போது அங்கே இருக்குது சாப்பாடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அதான் மனதை கெடுக்கக்கூடிய சில காரியங்கள். குடும்பத்தில் மனைவிக்கு இந்த மனசுக்கு எடுத்துடுவாங்க, சில சமயத்தில் புருஷனுக்கு எடுத்து போடுவாங்க, பிள்ளைகளுக்கு எடுத்து போடுவாங்க. மனது பாதிக்கப்படும் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றலாம் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு ஏற்ற தேவ பலனாக இருக்குது அந்த பரிசுத்தாவின் பலன். 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றலாம் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கேற்ற தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி பாருங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். கேப்சர் பிடிச்ச சிறைப்படுத்துறது. ஆமேன், அல்லேலூயா. ஆகவேதான் இந்த பரிசுத்தமுள்ள ஆவி நமக்குள்ள வரும்போது எந்த ஒரு கேடான சிந்தைக்கு அங்கே இடமில்லாதபடி நம்முடைய சிந்தையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால தான் செகண்ட் லுக் கூடாது. என்னது, 2வது பார்வை கூடாது. திடீர்னு நம்ம ரோட்டில் போகிற என்னென்னமோ அவசரமான சில காரியம் பார்த்தாலும் கூட திரும்ப அதை பார்க்கணும்னு நினச்சே முடிஞ்சது, அவ்வளோ தாக்காத. செகண்ட் லுக் வேண்டாம். உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், சரீரத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சிந்தை பரிசுத்தப்படுவதற்கு நம்ம ஜாக்கிரதையாக நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே கொரிந்தியரில் வாசித்தோம். எங்களுடைய ஆயுதங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றலாம் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கேற்ற தேவ பலனுள்ளதாக அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு.
அப்படின்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் இந்த நாட்டில் எழுப்பி கொண்டிருக்கிறது. தான் என்னென்ன காரியமெல்லாம் செய்கிறாங்களோ செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்த நம்முடைய சிந்தை பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னாகமத்திலே நான் வாசிக்கிறோம், 12 கோள்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட போது எல்லா கோளும் துளிர்க்கவில்லை, எல்லா கோளும் உயிரடையவில்லை. வறண்டு போன அந்த கோள்களில் 6 கோள் என்ன செய்தது? அது துளித்து பூவிட்டு வாதுமை கனிகளை கொடுத்தது போல நம்முடைய சரீரம் ஒரு கோள் போல. நாம் சாதாரண சரீரம், சாவுக்கு எதுவான சரீரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இறங்கும் என்று சொன்னால் அதில் ஒரு ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூரெங்கே, மரணமே உன் கூரெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஒரு வெற்றி தான். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, மரணமுன் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. பாவமும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். அல்லேலூயா. மரணத்தை பரிகரித்து அவர் ஜெயத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானதை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமுள்ள அந்த ஆவியின் நிலைமையில் நம்முடைய சிந்தை காக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அல்லேலூயா. ஆம், முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். தேவன் அவரை என்ன செய்தார்? எழுப்பினார். வலது கரத்தில் உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் பரத்துக்கு சென்றபடினால்தான் அதுக்கு முன்னமே சொன்னார், நான் போவேனானால் உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி போனாரே. அதுதான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. பேதுரு அந்த பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். எதுக்காக? நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் விளக்கம் காட்டுறாரு. நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தறினார். எதை பொழிந்தறினார்? மழையா? பரிசுத்தாவின் மழையை பொழிந்தருளி இருக்கிறார். காண்கிறது என்றால் காற்றும் அக்கினிமயமான தோற்றமும் அந்த மேல் வீட்டு அறையில் அதை கண்டாங்க. கேட்கிறது என்றால் அந்நிய பாஷையிலே பலவிதமான பாஷைகளை பேசி தேவனை மையப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே ஒருவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது அவங்களை நம்ம காணவும் முடியும், கேட்கவும் முடியும். சிலர் அப்படி இல்லை, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அசையாமல் ஆடாமல் கல் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அது அல்ல. பரிசுத்தாவி கர்த்தர் ஊற்றும்போது ஒரு அசைவு உண்டாகிறது மட்டுமல்ல, அந்நிய பாஷையில் கொண்ட உதடுகளினாலே அந்நிய பாஷையினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துவார் என்று நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார்.
கேட்க மாட்டோம் என்கிறார்களாம். அதை படித்து பாருங்கள். 28:11 எஸ்ஐ 28:11 தானே. பரியாச உதடுகளினாலும் கொன்ன உதடான் கொன்னி அதாவது பரியாச உதலினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல். இதுதான் ஆறுதல், இதுதான் இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி இருக்கீங்க? கேட்க மாட்டோம் என்று. பிரியமானவர்களே, உலகம் போகிற போக்கெல்லாம் நல்லா பாருங்க. அரசாங்கங்கள் போகிற பாருங்க. காலம் எவ்வளவு கடுமையான மோசமான காரியமாக 18 டிஜிட்டு 666 வரப்போகுது. 18 டிஜிட்டில் 666 வரப்போகுது. அதுக்கேற்ற எல்லா அறிகுறியிலும் ஒவ்வொன்றிலும் இணைச்சி கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாக நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமுள்ள ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்குள்ளே நாம் செல்லணும். அதுக்காகத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனாலே இதை பொழிந்தளினார். பரிசுத்த ஆவியை நமக்கு பொழிந்தளினார். அதை நம்ம காணவும் முடியும், கேட்கவும் முடியும் என்று சொல்லி இங்கே நான் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அல்லேலூயா. 11ஆவது வசனம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். சரி, பரிசுத்த ஆவியின் வரும்போது அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அவர் கண்டித்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவன் வரும்போது தான் நம்ம முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட முடியும். அதோடு கூட வரங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஏனென்றால் வரங்கள் ஓடு கூட தான் நாம் கர்த்தருடைய வருகையிலே செல்ல முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரங்கள் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தணும். ஆமேன். அதை குறித்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அது ஞான வரங்கள் என்றும் வல்லமையான வரங்கள் என்றும் அந்த 9 வரங்களை 2ஆக பிரித்து சொல்லப்படும். அது ஒரு சப்ஜெக்ட். ஆகவே வரங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆரம்பத்தில் கொரிந்து சபை எவ்வளவு சிறப்பாக இருந்தது பாருங்க. அப்படியே நீங்களும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கொரிந்து சபை அவ்வளவு மேன்மையான இடத்துல இருந்தது. ஆனால் வர 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க ஆவிக்குரியலாக அல்ல, ஒரு குழந்தைகளைப் போல காணப்படுறாங்க. குழந்தைகளைப் போல அவங்களுக்குள்ளே பலவிதமான பேதங்கள், வித்தியாசங்கள், வேற்றுமைகள், பலவிதமான காரியங்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் இந்த கொரிந்து சபையானது 1:7 நான் வாசிக்கிறோம், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறீங்க சொல்கிறார். அப்படி என்றால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் போதாது, நம் வரங்களை பெற்று அந்த வரங்கள் மூலமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும். 3வது நான் வாசிக்கிறோம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், அதாவது ஏறினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இறங்கினார் என்று சொல்லி. எதுக்காக என்றால் மனுஷர்களுக்கு மனிதர்களையே வரங்களாக தருகிறார். ஆமேன். சங்கீதத்தில் ஒரு இடத்துல நான் வாசிக்கிறோம், மனிதர்களுக்கு அவர் வரங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி. அதுதான் இங்கே பார்க்கிறோம், மனிதர்களுக்கு மனிதர்களையே என்ன செய்கிறாரு? வரங்களாக கொடுக்கிறார். இந்த வரங்கள் தான் 5 விதமான ஊழியங்கள். ஆமேன். அந்த 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா.
அப்போ ஊழியங்களையும் ஆளுகளையும் கர்த்தர் கொடுத்து இந்த மனிதர்களுக்கு மனிதர்களையே வரங்களாக கொடுத்து தேவனுடைய சபையை அவங்க மேய்க்க, தேவனுடைய சபையை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய இந்த வரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் ஏறினவரே இறங்கினார் என்று சொல்கிற இந்த வார்த்தையை நாம் படித்தோம். ஏறினவரே இறங்கினார் என்று சொல்லி எதுக்காக இறங்கினார்? மனிதர்களுக்கு வரங்களை கொடுப்பதற்காக. ஆவிக்குரிய வரங்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் ஊழியர்களையே சபைக்கு வரங்களாக கொடுத்து அவர்கள் மூலமாக தேவனுடைய சபையை வளர மேன்மையடைய செய்ய அவர் செய்வதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் திரும்பமாக அவர் உயிரோடு வெளிப்பட்டார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்து முதல் வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? 27வது வசனம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஆகவே நாம் தனித்தனியே கிறிஸ்துவின் சரீரமான சபையாக அவயவமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமான சபையாகவும் இருக்கிறோம். எப்படி என்றால் அவருடைய ஆவியினால். நீங்களும் அவருடைய ஆவியினாலே. 13ஆம் வசனம், யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையிலாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளாக ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறோம். எல்லாரும் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறா. எபேசியர் 4:11 இந்த தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலும் வளரும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய் கிறிஸ்து எல்லாவற்றிலும் வளரும்படியாக எப்படி செய்தார்? மனிதர்களை சபைக்கு வரங்களாக, மனிதர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் ஊழியர்களை அபிஷேகம் பண்ணப்பட்டு தாசர்களை கொடுத்து தேவனுடைய சபையை உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். அதில் நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா, சரீரமான சபை மாத்திரமல்ல, ஒரு நிறைவான சரீரமான சபையாக மாறணும். படிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினார். ஆமேன். வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? நம்ம அபிஷேகத்தினாலே சரீரமான சபையாக தனித்தனி அவயவங்களாக இருந்து எல்லா அவயவங்களும் சேர்ந்து ஒரு சரீரமான சபையாய் மாறுகிறோம். இந்த சரீரமான சபை எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, தலையாகிய கிறிஸ்துவுக்கு சரீரமாய் மாறுவதில்லை. எந்த சரீரம்? நிறைவான சரீரமான சபை. ஆகவே தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், சபை சரீரமான சபை, நிறைவான சரீரமான சபை. நீங்கள் எந்த சபைகள் இருக்குன்னு விரும்புகிறீங்க? சபைக்குள்ளா, சரீரமான சபைக்குள்ளா, அல்லது நிறைவான சரீரமான சபைக்குள்ளா? இங்கே இருக்கிறவங்களாம் எந்த சபைகள் இருக்கிறீங்க? நாங்கள் சீவன் சபைகள் இருக்கிறோம். எங்கே இப்போ என்ன பேசுகிறாங்களுக்கு தெரியுது சில வேலையில். சபை சரீரமான ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சபைக்குள்ளே வர்றாங்க. அபிஷேகத்தினால சரீரமான சபையாக மாறுறாங்க. நிறைவான ஒரு சரீரமான சபை தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கு என்ன செய்கிறாரு? பிரதான ஆசிரியனாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்பெலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய், நாடுவோமே மாறா கிருபையை
நமக்காயே அவர் ஜீவிப்பதால் உயிரோடு எழுந்து எதுக்காக? நமக்காக பிதாவிடத்தில் நேசிக்கிறாரு, பரிந்து பேசுகிறார். கிருபையே பெருகுதே, கல்வாரே நின்றும் பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீது. கறந்துட்டுங்க. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமீது. அல்லேலூயா. நம்பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய், நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காயே அவர் ஜீவிப்பதா. எபிரேயர் 4:14 பாருங்க. ஹீப்ரூ 4:11. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் இரட்சகர், மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீன நிமித்தம் பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் கடந்த நாட்களில் 7 பலிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 7 வார்த்தைகளுக்கு ஒப்பாக நாங்கள் அதை கம்பேர் பண்ணி நாங்கள் பேசினோம். குற்ற நிவாரண பலி என்று சொல்வது ட்ரெஸ்பாஸ், மீறி பிரவேசிக்கிற ஒரு இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீசனை அந்த கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னபோது அப்போ அவன் சொல்கிறான், அவர் ஆண்டு இயேசு என்ன செய்தார்? அவனை பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போகிறார். அந்த பரதேசுக்குள்ளே கூட்டி கொண்டு போகிறார். பரதேசம் அல்ல, பரலோகம் அல்ல, பரதேசுக்கு போகும்போது அங்கே வீசி கொண்டிருக்கிற சூழலில் பட்டயம் இருக்கிறது. அந்த இடத்துல யாரும் உள்ளே போக முடியாது. கண்டிப்பாக பட்டயத்தில் வெட்டப்படுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லனை கூட்டி கொண்டு அந்த அந்த பரதேச வாசலில் போகும்போது அங்கே தேவதூதன் பார்க்கிறான். பிதாவே, உம்முடைய குமாரனே வருகிறார், என்ன செய்யணும் என்று கேட்கிறான். சகரியா 13:7 பாருங்க. மெய்ப்பனை பட்டயமே மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். மீறுதலின் பலி. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்குள்ள போறது வர்றாரு. அவர் துணிந்து அந்த இடத்துக்கு உள்ள போறார். பட்டயம் வெட்டப்படுகிறது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிகிறது. அவருடைய சரீரம் மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இதுதான் குற்ற நிவாரண பலி. அல்லேலூயா. நம்முடைய பலவீன நிமித்தமாக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிறவரும் பரிந்து பேசுகிறவருமாகிய மகா பிரதான ஆசாரியரே நமக்கு. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். அல்லேலூயா. அதனால தான் 1 பேதுரு 5:10 சகல கிருபையும் புரிந்த தேவன் தாமே உங்களை கொஞ்ச காலம் உங்களை சீர்படுத்துவார். படி சீக்கிரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சம் காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி இப்போ எபேசியர் 1:19 பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே பாருங்க.
விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும். அதானே வேணும். இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால்தான் இந்த வல்லமையின் மகத்துவத்தை மேன்மையை அறிந்து கொள்ள முடியும். திரும்ப இந்த வசனத்தை பாருங்க, வீட்டில் போய் திரும்ப வாசித்து பாருங்க. 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவள் எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு சொல்ல பாருங்க. உங்களுக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண் இல்லாவிட்டால், கண்கள் பிரகாசமாக இல்லாவிட்டால், மனக்கண்கள் பிரகாசமாக இராவிட்டால் அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாது. இங்கே நான் வாசிக்கிற கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால்தான் மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் இருளே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நான் வேதத்திலே பார்க்கிறோம், அவங்க மன கண் குருடாக இருக்கிறதுனால தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்ய முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. 2 கொரிந்தியர் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து தேவனுடைய சாயலாய் இருக்கிற பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். மனது குருடா போச்சுங்க. குருடனை பார்த்து அந்த மாதிரி விழிச்சு காட்டு அப்படின்னா முடியுமா? அவன் குருடன், அந்த மாதிரி கண்ணை விழிச்சு காட்டின முடியுமா? மனக்கண்ணை சத்து நினைச்சுகிறான், குருடாக்கி போடுகிறான். நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் தூர தரிசனம் உள்ளதாக இருக்க வேண்டும், மனக்கண் பிரகாசிக்கிறதாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்கிறாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் தேவ மகிமையினால பிரகாசத்தினால மனுக்கண்களாலே பிரகாசிக்கப்பட வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு தேவன் கொடுப்பதற்காகவே உயிரோடு எழுந்ததுனால தான் இப்போ பிரகாசம் தேவனுடைய மகத்துவத்தை பலத்த சத்துவத்தின் வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தேவ கிருபை நமக்கு அவர் தருகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவ வல்லமை நமக்குள்ளே எப்போதும் காணப்படணும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிரேஸ், பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் என்று சொல்லி தேவ வல்லமை, கிருபை, பலன், 3 காரியங்களை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பதற்காகவே இயேசு ஆண்டவர் உயிரோட எழுந்தார். மனதில் சமாதானம், திருவசனத்துடைய வெளிப்படுத்தல், மன்னா வைக்கப்பட்ட அந்த மேன்மையான ஆசீர்வாதம், ஞானம், அறிவு, இதெல்லாம் நம்முடைய மனதில் காணப்படணும். அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டாகின அந்த மன்னாவை போல இருக்கணும். அது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தில் அன்பு, பயத்தை புறம்பே தள்ளும் விசுவாசத்தில் விசுவாசிக்கிறவன் பதறான். கிருபை நம்முடைய இருதயத்தில் நம்மை ஸ்திரப்படுத்த உதவி செய்கிறது. கிருபையினாலே நீங்கள் இருதயம் ஸ்திரப்படுகிறது, நல்லது. அதே போல் நம்முடைய சரீரத்தில் தேவ வல்லமை, இப்போ நான் படித்தோம், என் கிருபை உனக்கு போதும், உன் சரீரத்தில் என் வல்லமை வெளிப்படும், என் பலன் உனக்கு
கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னது போல நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இவைகள் செயல்பட கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அந்த மகத்துவமான வல்லமை அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதைத்தான் நான் பார்த்தோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே வரப்போகிற மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவி நமக்கு தந்து அவர் உயிரோடு எழுந்ததெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். அந்த நிறைவு வரும்போது எல்லா குறைவும் மாறி போகும். ஆனால் அநேகர் இந்த கிருபையை நஷ்டப்படுத்தி விடுறாங்க. 1 கொரிந்தியர் 15:10 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எச்சரிக்கையாக சொல்கிறாரு. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. ஆமென், விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கிருபையை விருதாவாக்கி விடாதபடி, கிருபையை நாம் விட்டு விடாதபடிக்கு பொய்யான மாயை பற்றிக்கொள்ளுள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாள் என்று யோனா சொல்றது போல் இல்லாதபடி நாம் இந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால அவர் தேவகுமார் என்று பலமாக நிரூபிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தார். ஆவிக்குரிய வரங்கள் உள்ள சபைக்குள்ளே இருக்கிற ஊழியர்களை நமக்கு தந்தார். அது மாத்திரம் நம்முடைய சரீரமான சாவுக்கு எதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையை தந்தார். நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணி அவருடைய மகத்துவத்தை காண உதவி செய்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமேன். யோதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யோதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யோதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனை துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே. யோதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யோதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நரரை ஜெயித்தெழுந்தார். யோதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்றும் கேட்குதே, எழுந்தார் என்றும் கேட்குதே. உயிர்த்தெழுந்தார் யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் வேதாளகலங்கள் ஓடிடவே, ஓடிடவே, வேதாளகலங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் கை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே. எல்லாரும் சேர்ந்து பாடு. துதித்திடவே பரனை துதித்திடவே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நாம் ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரங்க தாவே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு இந்த கால வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலை நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஆண்டவரே நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே அந்த ஆவியினாலே உம்முடைய நடத்திப்புக்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சபைக்கு வரங்களாக ஊழியர்களை நீ தந்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த அவர்கள் போதிக்கிற அந்த வசனங்களை கேட்டு ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் இன்னும் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்களை திருப்தியாக்கினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை பாராட்டி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் உம்முடைய சத்தியத்திற்குள்ள எங்களை நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தந்து நீர் எங்களை வழி நடத்தி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.